அந்த அன்பு எனக்கு வேணும் ஆண்டவரே. நானும் ஆண்டவரே எல்லாரையும் உம்மை போல நான் ஏற்றுக்கொள்ளணும். இயேசுடைய பார்வை, இயேசுடைய சிந்தை நமக்கு கட்டாயம் வேணும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில எப்பவுமே சந்தோஷமா இருக்கலாம். இப்ப யோசித்து பாருங்க, உங்க சந்தோஷம் பாதிக்கப்பட யார் காரணம்? நீங்க மனைவிய, கணவனை, மாமியார, மருமகளை, மற்றவங்களை கை நீட்டுறீங்கல்ல, நீங்க தான். நீங்க சரியாயிட்டா உங்களுடைய சூழ்நிலை எல்லாம் மாறுவதை நீங்கள் பார்க்க முடியும். நான் நிறைய ஊழிய பாதையில ஆரம்பத்துல போராட்ட பிரச்சனை வந்த போது ஆண்டோட்ட போய் நிற்பேன், அழுவேன். சில சமயத்துல இதெல்லாம் மாற்றுங்க. ஆண்டவர் என்ன செய்தா தெரியுமா? என்ன மாத்தினார். உலகம் அப்படிதான் இருக்கும் தம்பி, அதெல்லாம் மாத்திர முடியாது. எல்லாரையும் உனக்காக நீ மாறு. என்னை மாற்றினார், என்னை அன்பினால் நிரப்பினார், எனக்கு மன்னிக்கிற இருதயம் கொடுத்தார், எனக்கு மற்றவங்களுடைய குறையை பார்க்காதபடி நிறைவை பார்க்க கற்றுக்கொண்டு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். எல்லா மனுஷனிடத்துல குறை இருக்கு, அவனுடைய நிறைவான காரியம் இருக்குல்ல, அதை பாரு. இப்படிலாம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்து என்னை உருவாக்கினார். நாமும் இயேசு கிறிஸ்துவின் இருதயம் உள்ளவங்களா மாறணும்ல. இருதயத்துல கை வைத்து சொல்லுங்க, இயேசுவே உம்மை போல நானும் மாறணும். உம்முடைய அன்பு எனக்கு வேணும். நீர் என்னை ஏற்றுக்கொண்டதை போல நான் என்னை சுற்றிலும் இருக்கிற மக்களை, என் குடும்பத்தாரை, என் வேலையில, என் பிசினஸ்ல, என்னோட தொடர்புடைய எல்லாரையும் நான் குறைகளை பார்க்காதபடி நிறைவை பார்த்து ஏற்றுக்கொள்ளணும். அந்த இருதயத்தை எனக்கு தாங்க. இன்று முதல் எனக்குள்ளே மாற்றம் வரட்டும்.